ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி சைக்காலஜியில் டெய்லி 25 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். உளவியலில் கண்டிப்பாக நீங்கள் 30 மார்க் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சைக்காலஜியில் 25 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். தனது பண்புகள் என்னவென்று அறிய குழந்தைகள் செய்ய வேண்டியது பிறருடன் சேர்ந்து பழகுதல். தாய் அல்லது செவிலியரை முழுமையாக நம்பிக்கை வைக்கும் பருவம் குழவி பருவம். குழந்தை தனது ஆர்வங்கள், தெரிவுகள் ஆகியவற்றை பெருக்கிக் கொள்வதை டேஸ் என்கிறோம். சமூக வளர்ச்சி. கூட்டாளி பருவம் என்று அழைக்கும் பருவம் பிள்ளை பருவம். புலன்காட்சி எவற்றோடு இணைந்தது? கவனத்தோடு. நினைவும் கற்பனையும் எவையின்றி எழாது? புலன்காட்சியின்றி எழாது. புலன் வழி காட்சியின் தன்மை புலன்களை தூண்டும் பொருட்களின் இயல்புகள் தீர்மானிக்கப்படுகிறது என்று கூறியவர் பியாஜே வெர்னர். ஒருவனது உள் எழும் உடல் மற்றும் மன நிலைகளை புலன்காட்சியின் தன்மையை பாதிக்கும் என்று கூறியவர்கள் ஹெப், முர்பி, ப்ரூனர். புலன்காட்சி பொருளாக அமைவது எது? மன வெளிச்சிகள், செயல்கள். பாலைவனத்து கானல் நீர் எவ்வகை காட்சி? இல்பொருள் காட்சி. காணப்படும் பொருட்களின் உருவ ஒற்றுமைக்கு ஏற்ப அவற்றை வகைப்படுத்தி அறிவது எது? ஒப்புடைமை விதி. எந்த விதி தூண்டலும் இல்லாமல் தூண்டல் இருப்பது போன்று உணர்வது? இல்பொருள் காட்சி. ஒரு கோடானது ஒரு குறிப்பிட்ட திசையில் ஆரம்பித்து அதே திசையில் தொடரும் புலன்காட்சி விதி தொடர்ச்சி விதி. ஒருங்கிணைத்தல் என்னும் செயல் எவற்றில் நடைபெறுகிறது? புலன்காட்சியில். புலன்காட்சியை முறைப்படுத்தும் நியதி முழுமை காட்சி விதி, அண்மை விதி, ஒப்புடைமை விதி, மூட்ட விதி, தொடர்ச்சி விதி. புலன்காட்சி முழுமையும் ஒருமைப்பாடு பெற்று விளங்குகிறது என்று கூறியவர் கெஸ்டால்ட். காணும் பொருளை முழுமைப்படுத்தி காட்டும் தன்மை எது? மூட்ட விதி. புலன்காட்சியானது பொருட்களில் இடையே உள்ள நெருக்கம் அல்லது அண்மையை ஒட்டி அமைவது என்றது அண்மை விதி. ஒரு தூண்டலை தவறாக புரிந்து கொள்வது எது? திரிபு காட்சி. கால் பந்தினை உதைக்கும் உணர்ச்சி எவ்வகை சாயல்? தொடு சாயல். நேற்று உண்ட உணவின் சுவையினை நினைவில் கொள்வது எவ்வகை சாயல்? சுவை சாயல். ப்ரூனரின் பொதுமை கருத்து உருவாகும் படிநிலைகள் எவை? செயல்நிலை, உவமை நிலை, குறிப்பு நிலை. சிக்கலான பொதுமை கருத்தினை ஆராய்ந்தவர் ப்ரூனர். பொதுமை கருத்து உருவாவதையும் பொதுமை கருத்துக்களின் பொருள் விரிவு அடைவதையும் வேறுபடுத்தி காட்டியவர் ஆசுபெல். சிறு குழந்தையிடம் வெகு தெளிவாக திருத்தமான துல்லிய சாயல்கள் தோற்றுவிக்கும் சாயல்கள் மீத்தெளி சாயல்கள். சிறு குழந்தைகளிடம் வெகு தெளிவான திருத்தமான துல்லிய சாயல்கள் தோற்றுவிக்கும் சாயல்கள் எது? மீத்தெளி சாயல்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.